ஒரு அப்படியே ஒரு கரகோஷம் மாதிரி ஒரு சவுண்டு வருது. என்னடா சவுண்டு வைப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கேன். நம்ம இதெல்லாம் அவன் பார்ப்போம் இல்லையா, ஜுராசிக் பார்க் இன்னும் ஆறாலாம் மாறுது அப்படியே அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குன்னா ரஜினி சார் என்ட்ரி. இது வந்து இதுல இல்ல, ரியலா சொல்றேன். அவர் என்ட்ரி பார்த்தோன்னு ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ மாசாடா இருக்கும் இல்லையா, ஒரு பொறாம இருக்கு இல்லையா. பாடுற இந்த வயசுலயும் மார்க்கெட் என்ன, ஒரு பிஸ்னஸ் என்ன, அவருடைய கிரேஸ் என்ன அப்படியே பார்த்துட்டு. ரஜினி சார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவர் மார்க் அங்க இருக்கு, அங்க அவருடைய ரைட்ல நான் நிக்கணும் போல இருக்கு. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அவர் வந்துட்டு பக்கத்துல நிக்கிறாரா அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தேன் நானு. அவர் அந்த லுக்ல இருந்தாரு. அப்படியே நான் இப்படி டர்ன் ஆயிட்டேன். அப்புறம் அவர் வந்து ஆம்ஸ் அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. மயக்கம் வந்து விழுந்துருவோம் போல இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ல இருந்து நம்ம ஒரு தனிநபரா இருந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினி சாரை பார்க்கறது வேற, ஒரு ஆர்டிஸ்டா இருந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இன்னும் அதை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸையும் சரி அந்த கிரேஸையும் மெயின்டைன் பண்றாருன்னா சாதாரண விஷயமே கிடையாது.